Friends, welcome to Chennai Academy. இப்போ நீங்க நம்ம பேச போற தலைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. ஓகேங்களா? உங்களை வந்து இவ்வளவு பெரிய தேர்வு யூபிஎஸ்சி அப்படின்ற ஒரு பெரிய தேர்வு, பெரிய இந்தியாவுடைய உச்சபட்ச பதவி என்று சொல்லக்கூடிய ஐஏஎஸ் அப்படின்ற ஒரு உச்சபட்ச பதவிக்கு படிக்கிறீங்க. இப்படி படிக்கும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட சுற்றி உங்களை சுற்றி ஏகப்பட்ட விஷயங்களை உங்களை டீமோட்டிவேட் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுடைய படிக்கக்கூடிய வேகத்தை கம்மி பண்ணணும். அப்போ எப்பவுமே நீங்க என்ன செய்யணும்னா இன்ஸ்பிரேஷனலாக இருக்கணும். ஓகே, அப்போ எப்பவுமே நாங்கள் வந்து ஏதாவது ஒரு வீடியோ போட்டுக்கிட்டோம், ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து நீங்க அடுத்தவங்களால நீங்க இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டே இருக்க முடியாது. இருக்கலாம், ஒரு வாரம் இருக்கலாம், ஒரு மாசம் இருக்கலாம். ஓகே, ஆனா எப்பவுமே இன்ஸ்பிரேஷனலாக வந்து ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க உங்களை வச்சுக்க முடியாது. அப்போ உங்களை நீங்க தான் இன்ஸ்பிரேஷனலா வச்சுக்கணும். அப்போ அதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கணும்னா இந்த இவ்வளவு பெரிய பதவி, இவ்வளவு பெரிய ஐஏஎஸ் பதவியில கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், சலுகைகள். ஓகே, அப்படி என்னதான் இருக்கு அவ்வளவு பெரிய பதவி? ஏன் எல்லாரும் அந்த பதவிக்கு ஆசைப்படுறாங்க? எல்லாருமே அந்த ஐஏஎஸ் விரும்புறாங்க. அப்போ அந்த பதவிக்கு ஏதோ ஒரு சிறப்பம்சம் இருக்குது. எல்லா வேற எதுலையும் கிடைக்காத ஒரு சில விஷயம் இந்த பதவியில கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ அந்த விஷயம் என்ன? ஓகே, அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எப்பவுமே அந்த விஷயத்தை அடைவதற்காக நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா வேகமாக ஓடி நீங்க என்ன செய்யலாம், படிக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம ஒரு ஐஏஎஸ், ஓகேங்களா, ஒரு ஐஏஎஸ் பாஸ் பண்ண ஒரு கேண்டிடேட்டுக்கு என்னென்ன சலுகைகள், எவ்வளவு சேலரி, ஓகே, எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் இருந்து எவ்வளவு விஷயங்கள் ஒரு ஐஏஎஸ் கொடுக்கப்படுகிறது, ஓகேங்களா, அதை எப்படி ஒரு ஐஏஎஸ் பயன்படுத்திக்கலாம், எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த ஒரு வீடியோல ஒரு 15 to 20 நிமிஷம் நம்ம பேச போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? இது யாரும் தவிர்க்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஒவ்வொரு பாயிண்டையும் பாருங்க. மொத்தம் 10 பாயிண்ட் பார்க்க போறோம். ஓகேங்களா? டாப் 10 பாயிண்ட் பார்க்க போறோம். இந்த 10 பாயிண்ட்ல நான் கடைசி 9வது பாயிண்டா தான் சேலரி சொல்ல போறேன். ஓகேங்களா? சேலரி ஃபர்ஸ்ட் தலைப்பு வச்சிருந்தாலும் நான் 9வது பாயிண்டா தான் சேலரி சொல்ல போறேன். ஓகேங்களா? இப்போ 10வது பாயிண்டா நம்ம ஒரு கட்டத்துல வந்து என்ன செய்யணும் யோசிக்கிற பட்சத்திலையும் இந்த பதவி நம்ம பாஸ் பண்ணதுனால நமக்கு இந்த பதவி கை கொடுக்கும். ஓகேங்களா? அது என்ன அப்படிங்கிறது நான் 10வது பாயிண்டா சொல்றேன். ஓகேங்களா? ஏன் சார் சேலரி 9வது பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்டா தான் நீங்க சொல்லணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் 8 பாயிண்ட பாத்தீங்கன்னாலே எனக்கு எதுக்கு சேலரி அப்படிங்கிற அளவுக்கு போயிடும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு உங்களுக்கு சலுகைகள் அந்த அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கே பாருங்க, டார்கெட் ஐஏஎஸ். ஓகேங்களா? எய்ம் ஐஏஎஸ் போய் பட் டார்கெட் அந்த ஐஏஎஸ் டார்கெட் பண்ணி படிங்க. ஏன்னா இந்த இவ்வளவு விஷயம் இருக்குது, அதுக்காக படிங்க. சரிங்களா? ஓகே, வாட் இஸ் த salary of an IAS, அடுத்து and what are the allowances, perks, facilities, இந்த மூணு விஷயத்தையும் பார்க்க போறோம். ஓகேங்களா? allowances, அப்புறம் வந்து perks, அப்புறம் வந்து என்னது facility, என்ன facility கொடுக்குறாங்க, இது எல்லா விஷயத்தையும் பார்க்க போறோம். ஓகேங்களா? 10 பாயிண்ட் திருப்பி சொல்லிட்டு 10 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங். ஓகேங்களா? அதாவது எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் கண்டிப்பா என்ன போடுவாங்கன்னா ட்ரைனிங் போடுவாங்க. எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் கூட பாஸ் பண்ணிக்கோ, பிஏ கூட பாஸ் பண்ணுங்க. ஓகே, குரூப் 4 பாஸ் பண்ணுங்க, பேங்க்ல பிஓ கிளர்க் எந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுங்க, கண்டிப்பா ட்ரைனிங் பீரியட் ஒரு பீரியட் இருக்கும். ஓகேங்களா? அது வந்து ஒவ்வொரு பதவிக்கு ஏற்ற மாதிரி 40 நாள், 2 மாசம் 3 மாசம் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இந்த பதவியை பாஸ் பண்றவங்களுக்கு, ஓகேங்களா, ஆக்சுவலி யூபிஎஸ்சி எக்ஸாம பாஸ் பண்றவங்களுக்கு இந்த மசூரி இந்த இடத்துல, ஓகே, லாப்டானா சொல்லுவாங்க, லால் பகதூர் சாஸ்திரி அகாடமி சொல்லுவாங்க, இதுல 100 days ஃபவுண்டேஷன் கோர்ஸும் போடுவாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் எல்லாரும் பாஸ் பண்ணணும். ஆனால் ஐஏஎஸ் பதவி மட்டும் அடைந்தவங்களுக்கு, ஓகேங்களா, அது கம்மியாக தான் அடைஞ்சிருப்பாங்கல்ல, ஐஏஎஸ்ல ஒரு பதவியை மட்டும் அடைஞ்சவங்களுக்கு இந்த பியூட்டிஃபுல்லான இடம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த இடத்துல வச்சு 11 to 13 months, 11 to 13 மாசம் நீங்க இங்க தான் உங்களுக்கு ட்ரைனிங், ஃபுல் ஃப்ளெஜ் ட்ரைனிங், எல்லா ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ரைட், இதுதான். அப்போ இவ்வளவு பெரிய இடத்தங்கிற பாருங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த இடம். ஓகேங்களா? உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஒரு மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். நம்ம நினைச்சா கூட இங்கதான் போக முடியுமா, இருக்க முடியும். ஆனா படித்து பாஸ் பண்ண இந்த இடத்துக்கு போகலாம். 11-12 மாசம் அங்க தங்கி இருந்து நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? பாருங்க, அப்போ இவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க. இதான் வந்து அவங்க லைஃப் அட் லாப்டானா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ட்ரைனிங் சென்டர் இதுதான். ஓகே, இது கூட பாத்தீங்கன்னா ஒரு பிளேஸ் தான். இதுதான் வந்து டைனிங், இது அந்த பெரிய இது ஜிம், இது ஒரு பிளேஸ் பாக்குறாங்க. இது அதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு ரூம் கொடுக்கணும். ஓகே, இதை தங்குறதுக்கு செப்பரேட் ரூம். அதுதான் பாத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தவங்க ஒரு 2 to 3 மெம்பர்ஸ் ஒன் ரூம் வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கணும். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் கண்டிப்பா கனெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க வந்து டாப் மோஸ்ட் ஒரு பதவி அடைறீங்க, ஒரு முக்கியமான ஈவெண்ட் கனெக்ட் பண்ணுவாங்க. என்ன ஈவெண்ட் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது டாப் மோஸ்ட் ஆபீசர்ஸ் ஆகுற நீங்க உங்களுக்கு இந்தியாவுடைய உச்சபட்ச பதவி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், உச்சபட்ச பதவி இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், இந்த மாதிரி
டாப் மோஸ்ட் மினிஸ்டர்ஸ் அண்ட் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் இவங்களோட ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சூப்பர் கேஷுவலான மீட்டிங் இருக்கும், ஃபார்மலான மீட்டிங் இருக்காது. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபார்மலாக நடக்கும். ஓகேங்களா? மன்மோகன் சிங் அதுக்கு முன்னாடி இருந்த மீட்டிங் எல்லாம் ரொம்ப ஃபார்மல். கீழே எல்லாம் ஐஏஎஸ் உட்கார்ந்துருப்பாங்க. ஓகேங்களா? மேலே ஒரு ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க, பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் வந்து ஸ்பீச் கொடுப்பாங்க, கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. ரொம்ப கேஷுவலாக பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசலாம், பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல இருந்து போட்டோ எடுக்கலாம். ஓகேவா? பிரசிடென்ட் கூட ரொம்ப கேஷுவலா பேசலாம். ஓகே, ரொம்ப கேஷுவலா நார்மலா எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறோம் அந்த அளவுக்கு கேஷுவலா பேசலாம். ஓகேதா? அந்த அளவுக்கு தான். அப்போ கடைசியா ட்ரைனிங் பீரியட் தான் முடிஞ்சிட்டு இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் கூட, பிரசிடென்ட் கூட, டிஃபென்ஸ் மினிஸ்டர், டாப் மோஸ்ட் மினிஸ்டர் கூட ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அவங்களோட விஷயத்தை ஷேர் பண்ணுவாங்க, அவங்களோட அட்வைஸ் ஷேர் பண்ணுவாங்க மினிஸ்டர்ஸ். ஓகேங்களா? கடைசியா வந்து பிரைம் மினிஸ்டர் கூட வந்து ஒரு போட்டோஸ், ஓகேங்களா, யாரும் ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணாங்கன்னா அவங்கள வச்சுக்கிட்டு ஒரு கடைசியா ஒரு போட்டோஸ் எடுத்து அனுப்புவோம். இதெல்லாம் வந்து ஒரு மெமரபிளான ஒரு பீரியடா இருக்கும். நினைச்சா கூட நம்ம என்ன செய்ய முடியாது, யாரையும் மீட் பண்ண முடியாது. ஆனா இந்த பதவிக்குன்னு ஒரு விஷயங்கள் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் நான் ஹெட்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஓகேதா? ட்ரைனிங் அட் முசூரி அண்ட் பாரத் தர்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, என்ன பாரத்னா தெரியும், நம்ம நாட்டை தான் நம்ம பாரத் சொல்றோம். பாரத் தர்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட இருக்கக்கூடிய 12 மாசம் இந்த ட்ரைனிங் பீரியட்ல ஒரு 60 to 100 டேஸ் வச்சுக்கோங்க, 60ல இருந்து 100 நாள் உங்களுக்கு கவர்மெண்ட் செலவுல டூர் கூட்டு போவாங்க. ஓகேங்களா? தர்ஷன்னாலே என்ன அர்த்தம்னா டூர்னு அர்த்தம். ஓகேங்களா? பாரத் தர்ஷன்னாலே ஹிந்தியில என்ன வார்த்தை அப்படின்னா டூர்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ ஆல் இந்தியா லெவல்ல, இந்தியா லெவல்ல உங்களுக்கு கவர்மெண்ட் செலவுலேயே ஒரு முக்கியமான ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. இந்த இவங்களா ஒரு டீம், ஒரு 10 பேர் இருக்கிறாங்களா, எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட இந்தியா இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான பிளேசஸ்க்கும் போயிட்டு டூர் கூட்டு போவாங்க. டூர்னா ஜாலியாக இருக்கிறதுக்காக கிடையாது. ஓகே, இந்தியா இருக்கக்கூடிய, இந்தியாங்கிறது வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு ஏன் சொல்றோம்? இந்தியாவில் எவ்வளவோ வேறுபாடு இருக்குது. ஒரு சைடு பாலைவனம் இருக்கும், ஒரு சைடு நல்ல செழிப்பா இருக்கும், ஒரு சைடு மலைத்தொடர் இருக்கும். அப்போ எல்லா விஷயத்தையும் நீங்க பாத்துக்கணும். ஓகேங்களா? ஆனா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, 15 மாநிலத்துக்கு டூர் போகலாம். கிட்டத்தட்ட 20,000 கிலோமீட்டருக்கு 18 ஐஏஎஸ் ஆஃபீஸ் சேர்ந்து இந்த ஒரு டூர் வந்து பாரத தேசம் ஒரு பேட்சா பிரிச்சு போவாங்க. இப்படி போகும்போது இந்த மாதிரி 18 ஸ்டேட்ஸ் போறோம்ல, ஒரு சில ஸ்டேட்ஸ்ல அவைலபிலிட்டி இருந்தா அந்த ஸ்டேட்டோடைய சீஃப் மினிஸ்டர் கூட பர்சனலா மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது நிறைய தடவை நடந்திருக்கு. ஓகேங்களா? வெளியே இருந்து நிறைய ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் வந்து அந்த டைம்ல பாரத் தர்ஷன் டூர் வரும்பொழுது 2014-15 இந்த டைம்ல தான் டூர் வரும்பொழுது தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த டைம்ல ஜெயலலிதா தான் என்ன பண்ணியிருந்தாங்க, நம்ம தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டரா இருந்தாங்க. அந்த டைம்ல ஜெயலலிதா கூட பர்சனலா ஓகேங்களா ஒரு ½ an hour மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய தமிழ்நாட்டுடைய எக்ஸ்பீரியன்ஸ், தமிழ்நாட்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இங்க எப்படி வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சீஃப் மினிஸ்டர் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஷேர் பண்ணுவாங்க. இதன் மூலமா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்ணலாம். ஓகே, அதுக்காக அப்போ இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ் போயிட்டு கவர்னரை மீட் பண்ணலாம். சீஃப் மினிஸ்டர் அவைலபிலிட்டி இருந்தா மட்டும் தான், கம்பல்சரி கிடையாது, அவைலபிலிட்டி இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. சரி, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஒரு முக்கியமான ஈவெண்ட். ஏன் அப்படின்னா ஆல் இந்தியா லெவலில் ஒரு டூர் போகிறது, எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கிராமத்துக்கு கூட்டு போவாங்க. இந்த கிராமம் ராஜஸ்தான்ல ஒரு குக் கிராமம் எப்படி இருக்குது, இன்னமும் இந்த கிராமம் ஏன் டெவலப் ஆகாம இருக்குது. ஓகே, அது ஒரு காரணம்ல டூர் போயிட்டு நீங்க ரிப்போர்ட் ரெடி பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கு போனீங்க, நீங்க அதை என்ன கத்துக்கிட்டீங்க எல்லாத்தையும் நீங்க வந்து உங்க சீஃப் கிட்ட சப்மிட் பண்ணணும். இது நிறைய ஒர்க் இருக்கும். ஓகே, ஆனாலும் அது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும், அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அது நம்ம நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டதாகவும் இருக்கும். ஓகேங்களா? ரைட், இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ட்ரைனிங்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பாரத் தர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாயிண்ட் இருக்கும். ட்ரைனிங் பீரியட் எல்லாருக்குமே ரொம்ப மறக்க முடியாத பாயிண்ட், ரொம்ப மறக்க முடியாத ஒரு பீரியடா இருக்கும். ஓகே, எல்லாருடைய ஐஏஎஸ் உடைய வாழ்க்கையில கேட்டு பாருங்க, உங்களுடைய மெச்சூரிட்டி இருக்கக்கூடிய ட்ரைனிங் பீரியட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா மெமரபிளா இருக்கும். ஓகேங்களா? அதுல ஏதோ ஒரு 2 டைம் மட்டும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் என்ன செய்யறாங்கன்னா அந்த கேம்பஸ்க்குள்ள கூட்டு வரலாம். ஓகே, அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து இந்த கேம்பஸ்க்குள்ள கூட்டு வரலாம் சொல்லுவாங்க. ஓகே, ரைட். எனிவே நெக்ஸ்ட் அடுத்த சலுகை பாருங்க, பியூட்டிஃபுல்லானது. ஓகேங்களா? நம்ம ஒரு பதவிக்கு போகனா ஏதாவது இப்போ நம்ம ஊர்ல தாசில்தார் இந்த மாதிரி பதவிக்கு போனா ஏதோ ஒரு சின்னதா ஒரு வீடு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஆனா ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு போகும்போது செப்பரேட்டா உங்களுக்குன்னு ஒரு பங்களாவே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? உங்களுக்குன்னு செப்பரேட்டா ஒரு பங்களாவே கொடுத்துருவாங்க. வீடு கொடுக்கும்போது செப்பரேட்டா ஒரு பங்களா கொடுத்துருவாங்க. அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து. ஓகேங்களா? இப்போ வேலூர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கலெக்டர் பங்களான்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட்டா ஒரு இடமே இருக்குது. அப்போ தனியா ஒரு வீடு, பெரிய வீடு. ஓகேங்களா? தனியா அவருக்கு மட்டும்தான் அவர் ஃபேமிலி எல்லாருமே அவர் ஓன் யூஸ்க்காக வச்சுக்கிறாங்க.
பண்ணிக்கலாம். அவர் சொந்த வீடு மாதிரி ஏனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் அவருக்கு கொடுக்கக்கூடிய வீடு. இதுல ஹோம் கார்ட்ஸ், ஓகேங்களா, வீட்டு வேலை பார்க்கறதுக்கு, சமையல் வேலை பார்க்கறதுக்கு, வெளியே வாட்ச்மேன் முதற்கொண்டு, செக்யூரிட்டி கார்டு முதற்கொண்டு எல்லாமே கவர்மெண்டோடைய செலவை ஏற்றுக்கும். ஓகேங்களா, அந்த வீட்டுக்கு அப்போ ஏதாவது பிடிப்பாங்க அப்படின்னா எஸ், சம்பளத்துல இருந்து கொஞ்சமா பிடிச்சுக்குவாங்க. அது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கொடுத்துக்குவாங்க. ஓகே, மேட்ச் ஆயிரும். ஆனால் இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஓகேங்களா, இது வந்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான நெக்ஸ்ட் பெனிஃபிட். ஓகே, ஒரு ஐஏஎஸ் ஆகிறவங்களுக்கு பங்களா, அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் பொறுத்து மாறும். அதுக்கு அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கார். ஓகேங்களா, ஒரு ஐஏஎஸ் ஆனவங்களுக்கு கண்டிப்பா என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார் கொடுத்துருவாங்க. ஏன் சார் கார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஏஎஸ் அப்படிங்கிறது அவருக்கு வந்து ஆஃபீஸ் ஹவர்ஸ் டியூட்டியை விட அதிகமாக ஃபீல்ட் டியூட்டி தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, களப்பணி சொல்லுவாங்க. ஓகே, இந்த வெளியே தான் அதிகமாக டியூட்டி இருக்கும். அங்கே போகணும், இங்கே போகணும், அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், இதை இன்ஸ்பெக்ஷன், ஒரு ஸ்கூலுக்கு போகணும், அங்கே டேம் கட்டிட்டு இருப்பாங்க, அதை பார்க்கணும். ஓகேங்களா, ஏகப்பட்ட இடத்துல மீட்டிங் இருக்கும், அங்கே போகணும். அதனால கண்டிப்பாக கார் கொடுப்பாங்க. அது வந்து ஒவ்வொருடைய ரேஞ்ச் பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக சப் கலெக்டர் அப்படிங்கிற போஸ்ட் தான் இருப்பாங்க. சப் கலெக்டர் அப்படிங்கிறப்போ ஸ்கார்பியோ கார் அந்த ரேஞ்ச் கொடுப்பாங்க. அவங்களே கலெக்டர் அப்படிங்கிற அளவுக்கு ப்ரொமோஷன் ஆகும் பொழுது இனோவா. ஓகே, அது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தெலுங்கானா ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன் கொடுக்குறாங்க. ஓகே, டொயோட்டா ஃபார்ச்சூன் கொடுக்குறாங்க. நம்ம ஸ்டேட்ல மேக்ஸிமம் இனோவா. ஓகே, அதுதான் ஒரு இது மாறுபட்டு இருக்கும். இது வந்து கண்டிப்பாக ஒரு கார் ஃபெசிலிட்டி. அந்த காருக்கு பெட்ரோல் கொண்டு யாரை ஏற்றுக்குவாங்க? கவர்மெண்ட்டே ஏற்றுக்கும். ஓகே, எல்லா சலுகைகளும் கவர்மெண்ட்டே ஏற்றுக்கும். காருக்குரிய பெட்ரோல். ஓகே, அப்போ அந்த காரை அவங்க ஓன் யூஸுக்கு பயன்படுத்திக்கிறாமா சார்? இப்போ ஆஃபீஸ் பர்பஸ்க்காக, வேலைக்காக அவங்க வந்து என்ன செய்யறாங்க, இங்க இருந்து அங்க போறாங்க, பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் போகலாம். இது சொந்த விஷயத்துக்காக, அண்ணன் கல்யாணத்திற்காக போறாங்க, கார்ல போகலாமா? தாராளமா போகலாம். ஓகேவா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரை தாராளமா எடுத்துக்கிட்டு அதுக்குன்னு பெட்ரோல் 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க, அதை அவங்களுடைய சீஃப் கிட்ட கேட்டுட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு தாராளமா கவர்மெண்ட் கூடிய காரை அவங்களுடைய சொந்த உபயோகத்திற்கு பயன்படுத்தலாம். எதுவுமே தடை கிடையாது. பாருங்க, ஓகே, கார் பெனிஃபிட். நெக்ஸ்ட் அடுத்து முக்கியமான ஒரு பெனிஃபிட் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்றாங்க, எங்கேயாவது இடத்துல கண்டக்ட் பண்றாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்டருக்கு சென்னை செக்ரட்டரியேட்ல மீட்டிங் நடக்குது. ஓகேங்களா, அப்போ போகணும். திருநெல்வேலி ஏர்போர்ட் கிடையாது. ஓகேங்களா, அப்போ என்ன செய்யணும் அப்படி பார்த்தீங்கன்னா, அர்ஜென்ட்டா போகும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயின், ஓகேங்களா, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டு அதை கவர்மெண்ட்டே ஏற்றுக்கும். ஓகேங்களா, கவர்மெண்ட்டே ஏற்றுக்கும். அதை தாராளம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி ட்ரெயினில் என்ன பண்ணலாம், டிராவல் பண்ணலாம். அதுக்குரிய செலவு கவர்மெண்ட்டே பார்த்துக்கும். ஓகே, ரைட். இதே மாதிரி பர்சனலாக போகும்போது, வெளியூருக்கு போகும்போது அவங்க கவர்மெண்ட்டுடைய செலவை ஏற்றுக்கும். அதே மாதிரி அடுத்து பாருங்க, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிசினஸ் கிளாஸ் அப்படி சொல்லுவாங்க. ஃபிளைட்ல 2-3 கிளாஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா, எக்கனாமிக் கிளாஸ், பிசினஸ் கிளாஸ் சொல்லுவாங்க. இதான் வந்து டாப் மோஸ்ட் பெய்டு ஒரு சீட் சொல்லுவாங்க. ஓகேங்களா, டாப் மோஸ்ட் பெய்டு ஒன்று இருக்கும். ஓகே, ரொம்ப லேக்ஸ் கணக்கில் இருக்கும் டிக்கெட் மட்டுமே. ஓகே, லட்சங்கள் இருக்கும். அப்போ அந்த டிக்கெட் என்ன எதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா, திடீர்னு இப்போ வேலூர் மாவட்டத்துல இருந்து டெல்லிக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. ஓகே, அப்போ அவசரமா போகும். ட்ரெயின்ல தான் போனால் 2-3 நாள் ஆயிரும். ஓகேங்களா, அது கரெக்டாக டைம் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போ சடனாக என்ன பண்ணுறது அப்படின்னா பிசினஸ் கிளாஸ்ல ஃபிளைட் புக் பண்ணிட்டு இங்க இருந்து டேரக்டா டெல்லிக்கு போகலாம். அதுக்குரிய செலவு கவர்மெண்டே பார்த்துக்கும். சார் அப்போ இங்க மட்டும் தானா? வெளிநாடுகளுக்கு போகும்பொழுது கவர்மெண்ட் ஏற்றுக்குமா? தாராளமா ஏற்றுக்கும். ஓகே, சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதாவது இப்போ வந்து நான் தான் கலெக்டரா இருக்கிறேன் அப்படின்னா நான் என்னுடைய மனைவிக்கும் சேர்த்து கவர்மெண்ட்டே ஏற்றுக்கும். வெளிநாடுகளுக்கு ட்ரிப்பு போனால், ஓகேங்களா, வெளிநாட்டுக்கு ட்ரிப் போனால் கவர்மெண்ட்டே ஏற்றுக்கும். இப்போ எந்த அளவுக்கு ஒரு ஐஏஎஸ் சலுகை இருக்கு பாருங்க. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான பிசினஸ் கிளாஸ் ஃபிளைட். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, ஃபாரின் யூனிவர்சிட்டி. யாருமே நினைச்சு பார்க்க முடியாது. பாதி பேருக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாது எனக்கு தெரியாது. காருக்கு தெரியும், பங்களா கொடுப்பாங்க தெரியும், ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் போடுவாங்க, அது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, ஆனா இந்த விஷயம் பாதி பேருக்கு தெரியாது. ஓகேங்களா, என்ன விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி லண்டன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் சார் காமிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த யூபிஎஸ்சி இந்த ஐஏஎஸ் பதவியை பாஸ் பண்ணவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இயர்ஸுக்கு அப்புறம், அதாவது ட்ரைனிங் பீரியட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னா, அவங்க சொந்தமா என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களுக்குன்னு லீவ், ஓகே, லீவ் எடுத்துட்டு ஃபாரின் யூனிவர்சிட்டியில ஏதாவது டிகிரி பண்ணணும் அப்படின்னா தாராளமா கவர்மெண்ட் ரூல்ஸோட பண்ணலாம். ஃபாரின் யூனிவர்சிட்டியில படிப்பதற்குரிய செலவுகளையும் யாரை பார்த்துக்குவாங்க? கவர்மெண்டே பார்த்துக்கும். எந்த அளவுக்கு பாருங்க. ஓகே, இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி போறவங்க ஃபாரின் யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னா பாஸ் பண்ணி டெம்பரரி 2 இயர்ஸ் மட்டும் நான் லீவ் எடுத்துக்கிறேன். லீவ் எடுத்துட்டு ஃபாரின் யூனிவர்சிட்டி போயிட்டு அங்கே தங்கி படிப்பதற்குரிய எல்லா செலவுகளையும் கவர்மெண்ட்டே பார்த்துக்கும். ஓகேங்களா, அப்போ எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான சலுகை பாருங்க. ஓகேங்களா, நினைச்சா கூட தான் நம்மளாம் இந்த யூனிவர்சிட்டியில் படிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, முடியாது. ஆனால் படித்து வேலைக்கு போனால் முடியும். அதுக்கப்புறம் என்ன சார் கார்டு அப்படி சொல்லிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஏஎஸ் ஆயிட்டு சப் கலெக்டர் அந்த ரேஞ்செல்லாம் தாண்டி கலெக்டர் அப்படி ஒரு ரேஞ்சுக்கு வரும் பொழுது
கண்டிப்பா உங்களுக்கு காட்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது பாதுகாவலர் அப்படி சொல்லுவாங்க. 6 பேர் 6 போலீஸ் பர்சன்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா, 6 போலீஸ் பர்சன்ஸ் உங்களை எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, பாதுகாப்பதற்காக எப்பவுமே கூட இருப்பாங்க. எங்க நீங்க போனீங்கன்னாலும் சுத்தி ஒரு 6 பேர் இருக்கணும் ரூல்ஸ் படி. அப்பெல்லாம் 2-4 பேர் தான் இப்போ இருக்கிறாங்க. அதான் ஒரு பிரச்சனை. ஓகே, ரொம்ப கிரிட்டிக்கலான இடத்துக்கு போகும்பொழுது 6 பேர் கம்பல்சரி வந்துதான் ஆகணும். ஓகே, அதுக்குன்னு தனியா கார்டு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அதுதான் சொல்றாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா படித்து வாங்கக்கூடிய சலுகைகள். வேற எந்த போஸ்டிங் கூட நீங்க பேங்க்ல எவ்வளவு பெரிய மேனேஜரா கூட இருக்கீங்க. ஓகே, பெரிய பேங்க் கனரா பேங்கோட சிஇஓ கூட இருக்கீங்க. இந்த ஃபெசிலிட்டி கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. ஓகே, அப்போ ஒரு ஐஏஎஸ் பதவிக்கு மட்டும்தான், வேற எந்த பதவியும் கிடையாது. நீங்க யூபிஎஸ்ல வேற பதவி எடுக்கிறீங்க, ஐஆர்எஸ் வேற எந்த பதவினாலும் ரொம்ப ப்ரமோஷன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். ஆனா இதுல சப் கலெக்டர் அடுத்து கலெக்டர் ரேஞ்சுக்கு வரும்பொழுது உங்களுக்கு 6 கார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க, பாதுகாப்பிற்காக. ஓகே, நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டோடைய லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுவீங்க. உங்களுக்கு எப்பனாலும் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம். அப்போ உங்களை பாதுகாப்பதற்காக கார்ட்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, உங்க வீட்டுக்கும் கார்ட்ஸ் இருப்பாங்க. ஓகே, இது முக்கியமான ஒரு சலுகை. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது, அதாவது ஃப்ளைட் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட்டு, சொந்தமா காரு. ஓகே, அதுக்கு பெட்ரோலும் கவர்மெண்ட் கொடுக்குது. சார் ஹெலிகாப்டர் கவர்மெண்ட் கொடுக்க போதா அப்படின்னு கேட்கக்கூடாது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஐஏஎஸ் ஆகி கலெக்டர் ஆன ஹெலிகாப்டர் பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கிடையாது. அதாவது ஒரு சில பிஎஸ்யூ சொல்லுவாங்க, பப்ளிக் அண்டர்டேக்கிங் சொல்லுவாங்க. பிஎஸ்யூ நிறுவனம் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓஎன்ஜிசி அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆயில் நேச்சுரல் கேஸ் கம்பெனி சொல்லுவாங்க. இந்த ஓஎன்ஜிசி நிறுவனத்துடைய சீஃப் ஒரு செக்ரட்டரியா தான் இருப்பார், ஒரு ஐஏஎஸ் தான் இருப்பார். ஓகேங்களா, அந்த ஓஎன்ஜிசி உடைய செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க. அவரை வந்து ஒரு டாப் மோஸ்ட் ஒரு ஐஏஎஸ் தான் போடுவாங்க. இந்த மாதிரி பிஎஸ்சி உடைய ஐஏஎஸ் செக்ரட்டரியா இருக்கிறவங்க ஒரு சில இடத்துல மட்டும் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிப்பட்ட தேவைப்பட்டால் அந்த ஓஎன்ஜிசிக்குன்னு என்ன இருக்கும், சோப்பர், அதாவது ஹெலிகாப்டர் இருக்கும். ஓகேதா, அந்த ஹெலிகாப்டரை தாராளமா அவங்க பயன்படுத்தலாம். ஒரு பிளான்ட்ல இருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு போவதுக்கு என்ன பண்ணலாம், ஹெலிகாப்டர் பயன்படுத்தலாம். ஓகேங்களா, நம்ம ஊர்ல சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா மட்டும் தான் ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இங்க என்ன பண்ணலாம், ஐஏஎஸ் பாஸ் பண்ணி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் போனீங்கன்னா, ஓகேங்களா, நார்மலா செக்ரட்டரி கலெக்டர் அவங்களா யூஸ் பண்ண முடியாது, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, மேபி செக்ரட்டரி பிஎஸ்யூல செக்ரட்டரியா போயிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்னா ஹெலிகாப்டர் நீங்க சொந்தமா உங்களுக்கு கிடையாது, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு மிகப்பெரிய ஒரு சலுகை. ஓகேங்களா, இது எல்லாத்துலயும் கிடையாது. அதே மாதிரி ஐபிஎஸ் ஆனா கிடைக்குமா, ஐபிஎஸ் ஆனதான் கிடைக்கிறது கிடையாது. ஓகேங்களா, ஃபாரின்ல தான் பார்த்தீங்கன்னா நார்மல் போலீஸ்க்கே, யூஎஸ்ல நார்மல் போலீஸ்க்கே வந்து ஹெலிகாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க கிடையாது. நெக்ஸ்ட் எஸ் ஃபைனலி 9th பாயிண்ட் 8th பாயிண்ட் முடிச்சிட்டோம். கடைசியா ஐஏஎஸ்க்கு எவ்வளவு சேலரி, எவ்வளவு சம்பளம்? நம்ம வேலை பார்க்கறது எதுக்காக? சம்பளத்துக்காக தான் வேலை பார்க்கறோம் கண்டிப்பா. ஓகே, சரி சார், சொன்னீங்க இவ்வளோ மேல சொன்ன 8 சலுகைக்கு நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தா நமக்கு எவ்வளவோ ரூபாய் நம்ம கொடுத்தது. ஒரு கார் கொடுத்தாலே, இனோவா கார் கொடுத்தாலே போச்சு 25 லட்சம் ரூபா நம்ம கொடுத்த மாரி போச்சா. ட்ரெயின் டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட்டு, நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேலரி, பங்களா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா அது ஒரு தொகை வந்துடும். இது அல்லாம உங்களுக்கு சேலரி வேற கொடுக்குறாங்க. எவ்வளோ சார் சேலரி இருக்கும்? ஓகேங்களா, அதுதாங்க பாருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கிரேடாக போகும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நீங்கள் பீரியட் தான் முடிஞ்சு போஸ்டிங், சப் கலெக்டர் போஸ்டிங் தான் வாங்குவீங்க. அப்போ வாங்கும்போது உங்களுக்கு அலவன்ஸ், டிஏ, டிஏ, ஹெச்ஆர்ஏ இதெல்லாம் தவிர்த்து 51,100 ரூபா. ஓகேங்களா, இது வந்து பேசிக் சேலரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இதோட எக்ஸ்ட்ரா வரும் என்னன்னு சொல்றேன். ஓகேங்களா, அப்புறம் ஒவ்வொரு கிரேடு கூட சீஃப் செக்ரட்டரி, கேபினட் செக்ரட்டரி தான் இந்தியாவுடைய உச்சபட்ச போஸ்ட். ஓகே, அவரு சம்பளம் எவ்வளவு பாருங்க, 2,50,000 ரூபாய் பேசிக் பே மட்டும். ஓகே, பேசிக் பே மட்டும் தான் கை வராது. ஓகே, இது கூட நிறைய விஷயத்தை சேர்த்து கைக்கு வரும். நான் அடுத்து சொல்ல போறேன். ஓகேங்களா, அப்ப நமக்கே ஃபர்ஸ்ட் கலெக்டர் ஆகும்போது பேசிக் பே 56,100 ரூபா. இதோட கிடையாது. அடுத்து என்ன சொல்ற பாருங்க, the starting IAS officer salary is INR rupees சொல்றாங்க 58,100 per month, மாசத்துக்கு எக்ஸ்க்ளூடிங் சொல்லிட்டாங்க. ஓகே, அப்ப அதை தவிர்த்து வேற என்ன கிடைக்குது பாருங்க, allowances like TA. என்ன சார் TA அப்படி பாத்தீங்கன்னா டிராவல் அலவன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்க பயணம் செய்றீங்க ஒரு இடத்துக்கு, அந்த பயணம் செய்வதற்காக இருக்கக்கூடிய அலவன்ஸ் தான் ஃப்ளைட் டிக்கெட், ஏர் டிக்கெட் இதெல்லாம். ஓகே, அது போக டிஏ அப்படின்னா அகவிலைப்படி சொல்லுவாங்க. ஓகே, உங்க வாழ்க்கை பேசிக் சேலரி வந்து உங்க வேலை பார்க்கறதுக்காக. விலைவாசி அப்பப்போ கூடிட்டே இருக்கு. ஓகேவா, போன 5 வருஷத்துக்கு முன்னாடி சிலிண்டர் விலை 800 ரூபா இருந்தது, இப்போ சிலிண்டர் விலை 1,200 ரூபா. ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு விலைவாசிக்கு ஏறதுனால என்ன பண்றாங்க, டிஏன்னு கொடுப்பாங்க. அது வந்து நார்மலா ஒரு 40%, 45% இருக்கும். ஓகே, அது வந்து சேர்த்துவாங்க. அடுத்து பிறகு ஹெச்ஆர்ஏ, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், என்னதான் வீடு கொடுத்தாலும் ஹெச்ஆர்ஏ கொடுப்பாங்க. இதெல்லாம் மொத்தமா கூட்டும் போது ஐஏஎஸ் கைக்கு வரக்கூடிய சேலரி நியர்லி, ஓகே, கிட்டத்தட்ட
80K இருக்கும். ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 80,000க்கு மேல வரலாம். பிளஸ் 80,000க்கு மேல அவர் கையில சேலரியாவே வாங்கலாம். சேலரி எதுக்கு மேட்ரு, அதான் எல்லாமே கொடுத்துட்டாங்களே, இருந்தாலும் சொந்த செலவுக்கு வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேலரி இருக்காங்க. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் என்ன சொல்றாங்க, அப்புறம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆல்சோ ரிசீவ்ஸ் கிரேட் பே. கிரேட் பே ரிசீவ் பண்ணுவாங்க. அதுதான் ஒரு போஸ்டிங் மாற கிரேட் பே ஆகும். அது 5,400 ரூபா மாறுபடும். ஓகே, இது அல்லாம இதை வந்து ரொம்ப ஸ்டார்டிங் இருக்காங்க, ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்குறோம். ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய சேலரி. ஓகே, ஸ்டார்டிங் சேலரி 56,500. நான் சொன்னோம்ல, அந்த மசூரியில வந்து ட்ரைனிங் பண்ற சொல்ல ஒரு 11 மாசம் ட்ரைனிங் கொடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு சேலரி கொடுப்பாங்க, நீங்க தான் வேலையை பார்க்கற ட்ரைனிங் தான் கொடுக்குறோம். அப்போ சேலரி கம்மியாக தான் கொடுப்பாங்க. எவ்வளவு சேலரி? 33,000 to 35,000 வரைக்கும் நிறைய டிடக்ஷன் பண்ணிப்பாங்க. நீங்க அங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வாங்குறது, சாப்பாட்டுக்கு எல்லாம் டிடக்ஷன் பண்ணிட்டு இது கொடுப்பாங்க. அடுத்து பாருங்க, ஐஏஎஸ் சேலரி ஆஃப்டர் 8 years, 8 வருஷம் நீங்க வேலை செஞ்சதுக்கு அப்புறம் உங்க சம்பளம் எவ்வளவு இருக்கும்? 1,31,249 ரூபா. அல்லது வருஷத்துக்கு 15,75,75,000. ஓகேங்களா, ரைட். அடுத்து பாருங்க, மேக்ஸிமம் ஒரு ஐஏஎஸ் ஆபீசருக்கு எவ்வளவு சேலரி இருக்கும்? 2.5 lakhs, 2.5 லட்சம் பிளஸ் நிறைய வரும். டிஏ டிஏ எல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஒரு 4 லட்சம் கிட்ட வந்துடலாம். ஓகேவா, ஒரு 4 லட்சத்துக்குள்ளேயே வந்துடலாம். அடுத்து பே கமிஷன், 7th பே கமிஷன் படி இருக்குது. ஓகே, எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் இருக்கும், டிஏ ஹெச்ஆர்ஏ டிஏ, ரைட். இவ்வளவுதான். இதுதான் வந்து சேலரி பார்க்குறோம். நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சேலரி தான். ஓகேங்களா, சேலரி தான் வெட்டி நமக்கு ஒரு பவர் கிடைக்கக்கூடிய சலுகைகள். லாஸ்டா ஓகேங்களா, என்னதான் எவ்வளவு பெரிய ஐஏஎஸ்ஆ இருந்தாலும், எவ்வளவு பெரிய கவர்மெண்ட் ஆபீசரா இருந்தாலும், ஒரு ஏஜுக்கு அப்புறம், ஒரு வயசுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, கண்டிப்பா அவர் என்னதான் ரிட்டையர்டு தான். கண்டிப்பா ஒரு ரிட்டையர்டு தான். அப்போ நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அடிப்படையில் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 வயசு. ஓகேங்களா, 60 வயசுக்கு அப்புறம் நீங்க என்னதான் ரிட்டையர்டு தான். அப்ப 60 வயசுக்கு மேல ஐஏஎஸ் ஒண்ணுமே கிடையாது, அவரால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப அதுக்கப்புறம் சும்மா தானே இருந்தாகணும். அப்போ ஒன்றும் சேலரி கொடுக்க மாட்டாங்க. இப்பதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பென்ஷன் ஸ்கீமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பிஎஃப் பணத்தை தான் கொடுப்பாங்க, எவ்வளவு வருதோ அதை வச்சுக்கிட்டு அப்போ தான் இருக்கணும். அப்படி கிடையாது. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்கு. அது ஐஏஎஸ்க்கு மட்டும்தான் இருக்கு, வேற எந்த போஸ்டிங் கிடையாது. யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா, ரிட்டையர்டுக்கு அப்புறம் நீங்க சாகுற வரைக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட் கிடைக்கலாம் போகுது. உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய மனைவியா இருக்கட்டும், உங்களுடைய ஹஸ்பண்டா இருக்கட்டும், ஓகே, யாருக்கா இருந்தாலும் அவங்களுக்கு சலுகை போகலாம் போகுது. அதை நம்ம லாஸ்ட் தலைப்பா நம்ம பண்றோம், லைஃப் ஆஃப் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். 60 வயசுக்கு மேல ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்குது? என்ன கிடைக்க போகுது பாருங்க. The members of the lifetime pension program. வாழ்க்கை முழுவதும் நீங்க 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தீங்கனாலும் கவர்மெண்ட் பென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எவ்வளவு கொடுக்கும் பாருங்க. The government contributes 10% of the wages. நீங்க கடைசியா மாசம் வாங்கின சம்பளத்துல 10% வந்து திருப்பி பென்ஷனா கொடுப்பாங்க. அண்ட் அடிஷனல் 14% செலவுக்காக 14. அப்போ கடைசி நீங்க வாங்கின சம்பளத்துல 24%, கிட்டத்தட்ட 1/4 பங்கு உங்களுக்கு என்னவா கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பென்ஷனா கொடுப்பாங்க. இது அல்லாம நீங்க என்ன பண்ணலாம், as they are appointed by the government of various departments like tribunals, commissions, CAG, etc. அதாவது ரிட்டையர்ட் ஆன ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என்ன பண்ணலாம்னா, ட்ரிபியூனல் அப்படியே தீர்ப்பாயங்க சொல்லுவாங்க, NGT, இந்த மாதிரி நிறைய ட்ரிபியூனல் என்ன செய்யலாம், நீங்க வந்து ஒரு மெம்பரா இருக்கலாம், சேர்மனா இருக்கலாம், கமிஷன் திடீர் ஏதாவது ஆணையம் வைப்பாங்க. ஜெயலலிதா இருந்ததுக்காக ஆறுமுகசாமி ஆணையம், ஓகே, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆணையங்களை வந்து உருவாக்குவாங்க. அதுக்கு நீங்க தலைவராகவும் மெம்பராகவும் இருக்கலாம். கேட்கற நீங்க போஸ்டிங் இருக்கலாம், எலெக்ஷன் கமிஷன் மெம்பர் ஆகலாம், ஏகப்பட்ட கமிஷன்ஸ் நீங்க என்ன ஆகலாம், மெம்பர்ஸா ஆகலாம். ஓகேங்களா, இதுதான் மொத்தமா ஒரு ஐஏஎஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய 10 விஷயங்கள், 10 சலுகைகள், சேலரி எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு வீடியோஸ் இருக்கும். இதை ஒரு தூண்டுதலா எடுத்துட்டு அடுத்தடுத்து நீங்க படிக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறது அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.